அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலின் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய காணொளியானது இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சை 2026ஆம் ஆண்டுக்கான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான கடந்த கால வினாத்தாள், இலங்கை விஞ்ஞான சேவை திறந்த போட்டி பரீட்சை 2015-17ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற வினாத்தாளிலிருந்து 21 தொடக்கம் 25 வரையான தர்க்க ரீதியான வினாக்கள் தொடர்பாக இன்றைய தினம் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையில் தற்போது நாங்கள் நேரடியாக வினாக்களை பார்வையிடுவோம். வினாத்தாள் உங்களுக்கு திரையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 21 தொடக்கம் 25 வரையிலான ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதட்டுமா. ரைட், புள்ளிக்கோட்டின் மீது எழுத சொன்னால் நீங்கள் புள்ளிக்கோட்டின் மீது தான் எழுத வேணும். அது அன்லைன் பண்ண முடியாது அல்லது வேறு வகையில் விடையளிக்க முடியாது. அறிவுறுத்தல் மிக கவனமாக வாசிக்கப்பட வேண்டும். இந்த வினாத்தாள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் தேவையாயின் இந்த காணொலியின் கீழே நமது வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று பகிரப்படும் கொமெண்ட்ஸில். அதில் இணைந்து கொள்வதன் ஊடாக அல்லது தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் இந்த பிடிஎஃபை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் இனியவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ள முடியும். முதலா 21வது வினாவை பார்ப்போம். வகுப்பில் உள்ள பிள்ளைகள் கணித பாடத்துக்கு பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் இடை 55 ஆகும். அதாவது இடைப்புள்ளி மொத்தம் தொகையை கூட்டி நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பங்கு பெற்றிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளால் பெருக்கும் போது கிடைத்த இடை என்று சொல்லுவோம். அதாவது நாங்கள் பேச்சு வழக்கில் சராசரி அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் நடைமுறை சாதாரணமாக சராசரி என்று சொல்லிக் கொள்வோம். ரைட், இதில் வந்து மொத்தமாக அந்த பிள்ளைகள் பெற்ற கணித பாடத்துக்கு பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் இடைப்புள்ளி 55 ஆகும். ஆயினும் பின்னர் ஒரு பிள்ளையின் பெற்றுக்கொண்டிருந்த புள்ளியை சரி பார்த்த போது அப்பிள்ளைக்குரிய புள்ளி 5 நாள் குறைவடைந்ததன் காரணமாக வகுப்பிலுள்ள பிள்ளைகளின் புள்ளிகளின் இடை 54.8 ஆகியது. அவ்வாறாயின் அவ்வகுப்பில் எத்தனை பிள்ளைகள் இருக்கின்றனர்? நாங்கள் இது விடையை வச்சுக்கொண்டும் தரப்படுகிற 4 விடைகளை வச்சுக்கொண்டும் சரியான விடையை தெரிவு செய்ய பார்க்கலாம். இன்னொரு இலகுவான வழி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சராசரி புள்ளி மொத்த சராசரி புள்ளி 55, இடை 55. அதில் ஏற்பட்ட குறைவு வந்து 54.8, அதாவது 0.2 குறைவடைந்து இருக்கின்றது. அதாவது 5 புள்ளி குறைவடைந்த பிறகு சராசரியில் வந்து 0.2 குறைவடைந்து இருக்கின்றது. அப்போ இந்த 5 புள்ளி குறைவடைந்த 5 புள்ளியையும் குறிப்பிட்ட அளவு மாணவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுத்ததால ஒரு மாணவனுக்கு சராசரியாக 0.2 பங்கு குறைவடைஞ்சிருக்கின்றது. அப்போ நாங்கள் இதை காண்றதுக்கு என்ன செய்யலாமன்னா, எவ்வளவு புள்ளி, அதாவது அந்த பரீட்சையில் அல்லது கணித பாடத்துக்கு அந்த புள்ளியினால் ஏற்பட்ட மொத்த புள்ளியில் எவ்வளவு குறைவு ஏற்பட்டிருக்கோ அதை வந்து நாங்கள் சராசரி புள்ளியில் ஏற்பட்ட குறைவால் பிரிப்பதனூடாக மொத்த புள்ளியில் ஏற்பட்ட குறைவு 5. எப்படி 5 வந்ததுன்னு சொன்னால் 55, ரைட். அதில் இருந்து சராசரியாக 55 இருந்தது. அதில் மொத்தமாக நாங்கள் ஒரு புள்ளியின் பெறுவரை வந்து நாங்கள் சரி பார்க்கும்போது 5 புள்ளி குறைவடைந்திருக்கின்றது. ஆகவே சராசரியில் ஏற்பட்ட மாற்றம் வந்து 5 சொல்லுவோம். சரிதானே? ரைட். இடைப்புள்ளியில் 5 வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ரைட். அதுக்கு பிறகு வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு சராசரி புள்ளியை பார்த்தீங்கன்றால் 54.8 ஆகும். அப்போ 0.2 பங்கால குறைவாயிருக்கு. அப்போ இந்த 5 புள்ளியைத்தான் நாங்கள் 0.2 அளவில் குறிப்பிட்ட சில மாணவருக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 5 புள்ளி எத்தனை மாணவருக்கு பிரித்து கொடுத்துருப்போம் என்று பார்க்கணும் என்றால் 0.2 பிரித்தோம்னு சொன்னால் நாங்கள் அதை இலவாக காணலாம். அப்போ ஒரு தானம் தள்ளி தசம் இருக்கிறதால மேலே ஒரு சைவரை சேர்ப்போம். 5ஓட சைவரை சேர்த்து 50, 50 2ஆல் பிரிச்சிங்க என்றால் 25 மாணவர்களுக்கு வந்து நாங்கள் இதை பிரித்து கொடுத்துருவோம். அப்போ இந்த வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை 25. அப்போ இதுக்கு சரியான விடை வந்து 3ஆவது. நாங்கள் அந்த இலக்கத்தை வந்து இதில் பிரதி எழுதலாம், 3ஆவது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு இன்னொரு வழியில் பார்க்கலாம். நாங்கள் இந்த சராசரி புள்ளியை வச்சுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் சிரமமானது. இருந்தாலும் அது இருக்கா ஒரு
இந்த முதலாவது விடைக்கு சொல்கிறேன். அதாவது விடைகளை வச்சுக்கொண்டு 55 10 மாணவர் என்று இருக்கிறோம் என்று எடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் 10ஆல் பெருக்கி 550 பேர். பிறகு அதே 10 மாணவர்கள் வந்து 54.8 10 மாணவர்கள் இருக்கிறோம் என்றால் அவைன்ற புள்ளி வந்து 548. அப்போ எவ்வளோ தலை குறைவடைஞ்சிருக்குன்னு பார்க்குறது. 10 மாணவருக்கும் எவ்வளோதான் குறைவடைஞ்சிருக்கு அதை 10ஆல் பிரிச்சிங்க. அந்த குறைவடைஞ்சதை 10ஆல் பிரிச்சிங்கன்னா எவ்வளவு தசத்தாள் சைவசன் 2ஆல் குறைவடைஞ்சிருக்கா என்று பார்த்தோம்னா அப்படி ஒவ்வொரு விடைகளையும் நாங்கள் போட்டு பிரதிட்டு பார்க்கணும். அது சிரமம். நாங்கள் இங்கே செய்த முதல் செய்ததை தான் இதில் மொத்தமாகி போட்டு செய்கிறோம். அங்கே வந்து தனியே மொத்த புள்ளியில் ஏற்பட்ட மாற்றத்தை வச்சுக்கொண்டு சராசரியில் ஏற்பட்ட மாற்றத்தால் பிரிக்கிறோம். இங்கே நாங்கள் மொத்தத்தை கண்டு பிரதியிட்டு செய்கிறோம். அப்போ இதை விட நீங்கள் அந்த முதல் பார்த்த முறை வந்து பொருத்தமானது அல்லது இலகுவானதாக இருக்கும். ரைட். அடுத்த 22வது வினாவை பார்ப்போம். 22வது வினா குறித்தொரு பரீட்சைக்கு தோற்றியிருந்த பரீட்சார்த்திகளில் குறித்தொரு பரீட்சைக்கு தோற்றியிருந்த பரீட்சார்த்திகளில் 75.6% பெண்களாவர். இப்போ மொத்த ஆட்கள் இருக்கணும். அதில் வந்து 75.6% பெண்களாக இருக்கணும். அதற்கேற்ப பரீட்சைக்கு தோற்றிய ஆண்களின் ஆக குறைந்த எண்ணிக்கை பரீட்சைக்கு தோற்றிய ஆண்களின் ஆக குறைந்த எண்ணிக்கை எவ்வளவாக இருத்தல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் இதை இலகுவாக அணுகலாம். இதில் வந்து 75.6%. அப்போ 100ல் 75.6 வீதமான ஆக்கள் இருக்கிறாங்க. இப்போ 100 ஒரு பங்கு பெற்ற ஆக்கள் மொத்த வகுப்பில் இந்த பரீட்சைக்கு தோற்றிய ஆக்கள் 100 பேர் எடுத்தோம்னா 75.6 தசத்தில் இருக்குது. அப்போ இதை நான் முழுத்தானமாக மாற்றணும் என்றால் 1000 பேர் எடுத்தோம்னா முழுத்தானமாக இலகுவாக முழுத்தானமாக மாறும். அப்போ 1000 பேரில் 75.6 வீதமான ஆக்கள் ரைட் பெண் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ 756 பேர் 1000 பேரில் பெண் பிள்ளைகளாக இருக்கு. சரியான. அப்போ மிச்சம் எத்தனை பேர் இருப்பினோம்? இந்த 1000 பேரில் மிச்சம் எத்தனை பேர் இருப்பினோம்? ரைட். மிச்சத்தை பார்த்தீங்கன்னா மிச்சம் இதில் 244 பேர் ஆண்களாக இருப்பினோம் 1000 பேரில். அப்போ 1000 பேரில் தான 244 பேர் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இதை சுருக்கலாமான்னு பார்ப்போம். சுருக்கி மிகச்சிறியதாக இருக்கும். வேண்டாம் இங்கே மிக 100 வீதத்தில் இருக்குது. அப்போ 100க்கு சுருக்கலாமான்னு பார்க்க வேணும். பார்த்தோம்னா இலகுவாக அப்படியே கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் வந்து 4ஆல் சுருக்கலாம். 4ஆல் சுருக்கினோம்னா 244 4ஆல் சுருக்கினீங்கன்னா 6 முறை அதில் 4க்கு ஒரு முறை 61 வரும். அதன் கீழ் 1004ஆல் சுருக்கினா 250 வரும். இதை விட நாங்கள் மிக சிறிய அளவு கொண்டு போக முடியாது, சுருக்க இயலாது. அப்போ நாங்கள் இதில் வந்து பங்கு பெற்றின மாணவர்களில் ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை 61 எடுக்கலாம். 61 சுருக்கலாம். 61 250 சுருக்கலாம். சரிதான். அப்போ அந்த அதில் 61 ஆண் மாணவர்கள் வந்து இதில் பங்கு பெற்றி மிச்சாக்கள் வந்து பெண் மாணவர்களாக இருப்பினோம். அதை நீங்கள் விரும்பினால் சுருக்கி பார்க்கலாம். சரிதானே? ரைட். ஓகே. அப்போ இதில் 61 மிக பொருத்தமான விடை வந்து 2ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மணிகள் முறையே 5 6 10 12 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒளி எழுப்பும் 4 மணிகளும் காலை 6 மணிக்கு ஒலித்தன ஒன்றாக ஒலித்தன. அவ்வாறாயின் காலை 10 மணிக்கு முன்னர் அந்த 4 மணிகளும் ஒன்றாக மீண்டும் எத்தனை முறை ஒளி எழுப்பும்? அப்போ என்னென்றால் 1 மணி 5 நிமிடத்துக்கு அடுத்தது 6 நிமிடம் அடுத்த 10 12. அப்போ இந்த 4 நிமிடம் நேரங்களுக்கும் ஒரு பொதுவான நேரத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். அதை நாங்கள் சொல்லுவோம் பொமசின்னு சொல்கிறாங்க. இப்போ கணிதத்தை பற்றி காய்ச்சாங்களே என்னன்னா ரைட். அப்போ அதை நாங்கள் ஒரு பொதுவானது இந்த பொமசியை காண்றதுக்கு அல்லது ஒரு பொதுவான நேரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற பெரிய நேரத்தை எடுப்போம், பெரிய இலக்கத்தை எடுப்போம். பெரிய இலக்கத்தை எடுத்து அது இந்த அடுத்தடுத்த மடங்களை சேர்ப்போம். அப்போ இதில் இருக்கிறது 12 பெரிய
நேரம் அல்லது பெரிய இலக்கம் അതിൻ്റെ அடுத்த மடங்கு வந்து 24. அப்போ 24ஆல் பார்த்தீங்கன்னா 24 வந்து 12ஆல் பிரிவிடும், 10ஆல் பிரிவிடாது, 6ஆலையும் பிரிவிடும். அப்போ அது சரி வராது. இதுக்கு அடுத்த மடங்கு எடுப்போம். 12 3ஆல் பெருக்குங்க, 36. 36 என்ன செய்யும்? 12ஆல் பிரிக்கலாம், 10க்கு தசத்தில் போகும், 5க்கு தசத்தில் போகும். அப்போ அடுத்ததுக்கு வரும் 12 4, 12 4 48. 48 பிரிவிடுமா? இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 5ஆல் பெருக்குங்க, 60 பேர். அப்போ 60 அஞ்சால் பிரிக்கலாம், அது மாதிரி 6ஆல் பிரிக்கலாம், 10ஆல் பிரிக்கலாம், 12ஆல் பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது அது முழுத்தானத்தில் விட. அப்போ 60 நிமிடங்கள், 60வது நிமிடத்தில் இந்த 4 பேரும் வந்து ஒரு சமமான எல்லைக்கு வெளியிடும் பாருங்க. அப்போ முதல்ல 6 மணிக்கு அடித்த ஒன்றாக ஒலித்த மணி அடுத்த 60 நிமிடத்துக்கு பிறகுதான் ஒலிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 6 மணிக்கு ஒலித்த மணி அடுத்ததாக வந்து 7க்கு ஒலிக்கும். பிறகு அடுத்த 60 நிமிடம் 8க்கு ஒலிக்கும். அடுத்த 60 நிமிடம் 9க்கு. அடுத்த 60 நிமிடம் 10. எங்களுக்கு 10க்கு முன்னே நான் கேட்டேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு முன்னே, அப்போ 10 வராது. 6 மணிக்கு ஒழிச்சிட்டு அதுவும் வராது. அப்போ 7 8 9 3 மணித்தியாலங்கள் அல்லது 3 தடவைகள் வந்து இந்த ஒரே தடவையில் வந்து ஒலி எழுப்பக்கூடிய இருக்கும். மூன்றுக்குரிய சரியான விடை இலக்கம் 3. ரைட். அடுத்தது போ. அடுத்தது தந்தை ஒருவரின் தற்போதைய வயது மகனின் வயதை போன்று. மகனின் வயதை போன்று. ரைட், ஓகே. மகனின் வயதை போன்று 3 மடங்கு ஆகும். அப்போ என்னண்டா இதில் நீங்கள் தந்தைன்ற வயது மகன்ற வயது கொஞ்சம் இலகுவா செய்யலாம். இல்லை, இது தந்தை. ரைட். அல்லது தற்போதுன்னு எடுப்போம். இது தற்போது. தற்போது இஞ்சால தந்தை, அடுத்தது மகன். ரெண்டு பேரும் விகிதாசாரத்தை போகும். இது மகன். சரிதானே? ரைட், ஓகே. இது கணித ரீதியாக எப்படி செய்கிறன்றது எனக்கும் தெரியாது. நான் அதை வந்து அறிஞ்சு கொள்ள விரும்பவும் இல்லை. இது இலகுவான வழிமுறை தான். நீங்களும் அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அநேகமான விடயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். சரிதானே? இப்போ தற்போதுன்னா நீங்கள் அதை பூஜ்ஜியம் எடுங்க. தற்போது என்ன எடுப்பீங்க? பூஜ்ஜியம். அப்போ தற்போது வந்து தந்தைன்ற வயது 3 மடங்கு, மகன்ற வயது 1 மடங்கு. சரிதானே? 5 வருடங்களுக்கு பிறகு அப்போ +5 பிறகு என்ன சொன்னால் ப்ளஸ் பண்ணுங்க. அது பெரிய இஷ்யூவாக வேறு ஆகுங்க. ப்ளஸ் மைனஸ் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க. 5 வயது பிறகு தந்தைன்ற வயது 4 மடங்கு. தந்தை வயது 4 மடங்கு தரம். இதுதான் தந்தை தரம். இப்போ கேள்வி என்னன்னா மகனின் தற்போதைய வயது எவ்வளவு? ரைட். இது வந்து ஒரு இலகுவான வழி, எனக்கு தெரிஞ்ச ஒரு முறை. நாங்கள் இப்போ இதில் இருக்கிற உலகத்தையும் ரைட், இதில் 0லிருந்து 5 கழிச்சிங்கன்னா 5 விட வரும். இவ்வளோதை கழிப்போம். 3லிருந்து 4 கழிச்சோம்னா 1 விட. 1லிருந்து 1 கழிச்சோம்னா விட 0. சரிதானே? ரைட். இப்போ எங்களுக்கு இந்த இப்படி வந்து விட இருக்கக்கூடாது. இந்த 1க்கு 0 அப்படின்னு வரக்கூடாது. எங்களுக்கு எப்படி விட வரணும்டா 1க்கு 1 அல்லது 2க்கு 2 எப்படியும் வரலாம். ஆனால் ரெண்டும் ஒரே ஒரே சமனாக வரும். 3க்கு 3 இப்படி வரலாம். 4க்கு 4 அப்படி ஒரு வகையில் வரலாம். அப்போ நாங்கள் இந்த வடிவத்துக்கு மாற்றணும். மாற்றுறதுக்கு என்ன செய்கிறது? இப்போ 1க்கு 0ன்றது 1க்கு 1 மாற்றணும், இல்லை 2க்கு 2 வரணும், 3க்கு 3 வரணும். களி கேட்க ரைட். அதை எப்படி மாற்றுறது அதை பற்றி பார்ப்போம். ரைட். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்டா இந்த உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மேலே இருக்கிற விகிதம் இருக்குல்ல அப்படி மாற்றுறதுக்கு புதிய விகிதத்தை காணுவோம். இந்த 3க்கும் 1க்கும் எவ்வளோ வித்தியாசமோ அதை பார்ப்போம். அதை வச்சுக்கொண்டு காணுவோம். இது தந்தை மகன் புதிய விகிதம். சரிதானே?
அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற வித்தியாசம் நாலுக்கும் ஒன்றுக்குமான வித்தியாசம். அப்போ இந்த நாலுக்கும் ஒன்றுக்குமான வித்தியாசத்தால் மேலே இருக்கிறத பெருக்குங்க. நாலுக்கும் ஒன்றுக்குமான வித்தியாசம் தான் மூன்று. அப்போ மேலே இருக்கிற வீதத்தை பிரிக்கிறீங்கன்னா மூண்டால் பிரிக்கிறீங்கன்னா 9. மூண்டால் பிரிக்கிறீங்கன்னா 9 பேர். இப்போ இதில் வந்து 9. மூண்டால் பிரிக்கிறீங்கன்னா 3 பேர். மூண்டால் பிரிக்கினா 3 பேர். இப்போ அந்த வேலை முடிஞ்சு. இனி மேலே இருக்கிற விகிதம் மூன்று கொண்டு இல்லை அது இந்த வித்தியாசம் 2. அதை கீழே இருக்கிறத பிறகுங்க 4 2ஆல் பிரிக்கினா 8. ரைட். அடுத்தது வந்து 1 2ஆல் பிரிக்கிறீங்கன்னா 2. ரைட். இப்போ கழிப்போம். அப்போ 9லிருந்து 8 போனால் 1. இருந்து 2 போனால் 1. இப்போ இந்த 5ஐயும் தற்போதைய நிலைமையும் புதிய வீதாசாரத்தின் சமணம் வந்துட்டு பாருங்க இது ரெண்டு தான் எடுக்க முடியும். எடுத்தா அதின் விளக்கம் என்னன்னா இதுன்ற ஒரு பங்கு இந்த வீதத்தில் கழிச்சு வந்த ஒரு பங்கு 5ஆக இருக்கும். 2 5 2ஆல் பிரிக்கும். 3 வந்தால் 3 5ஆல் பிரிச்சா தான் ஒரு பங்கு விளையாண்டு வரும். சரி, அப்போ ஒரு பங்கு விளைவு 5. அப்போ அந்த 5ஐ வந்து நாங்கள் புதிய வீதத்தால் பெருக்கும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா புதிய வீதம் எங்களுக்கு 9 தானே. தற்போது வந்து 9க்கு 3. இப்போ பூஜ்ஜியத்தை நான் தற்போது ஒன்று சொன்னேன் 5. ரைட். இப்போ எங்களுக்கு கேட்டது என்னன்னா மகன் தற்போதைய வயது தானே. அப்போ 9 5ஆல் பெருக்கும். அப்போ தந்தையின் வயது அளவு 45. அடுத்த அங்கால பார்த்தீங்கன்னா 3 5ஆல் பெருக்கிங்கன்னா மகன் தற்போதைய வயது அளவு 15. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு பிறகு பாருங்க இவருக்கு 8 தர 5. 5 வருடங்களுக்கு முன்னர், சாரி 5 வருடங்களுக்கு பிறகு இல்லை 5 வருடத்துக்கு முன்னரா. முன்னரா இது 5 மைனஸாக வரும். அது பெரிய இஷ்யூ அல்ல. நீங்கள் ப்ளஸ் மைனஸ் போடுறது பெரிய ஒரு விஷயம் அல்லது. அது எந்த விதத்துலேயும் தாக்கம் செலுத்தாது அடையாளம். ரைட். அப்போ என்னண்டா ரைட். அப்போ இதில் வந்து 40 5 வருஷத்துக்கு முன்னே 40. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தர 5 10. சரியான. ரைட். அப்போ இது வந்து பெரிய ஒரு இசுவான விஷயம் எல்லாம் தற்போது முன்னர் பின்னர் என்பது ப்ளஸ் அடையாளம் போடுறது. நான் முன்னர் ரெண்டு கவனிக்கையில் பின்னர் ரெண்டு யோசிச்சுட்டு ரைட் ஓகே அதில் பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ தற்போதைய நிலைமை இதுதான். அப்போ 45ம் 15ம் மகன் வயது 15. அதுக்குரிய சரியான விடை வந்து 2. அப்போ 24 ஆகக்கூடிய விடை வந்து 2. விலங்கு தானே. விலங்காட்டி நீங்கள் அந்த கொமெண்ட்ஸில் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கும். அதோட வந்து நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட தொடர்பு கொண்டீங்கன்னா ஈஸியாக அதுக்குரிய விடையை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணி இதுக்கு பிடிஎஃப் போடுங்க. இப்போ யூடியூப்பில் பிடிஎஃப் போடலாம். அது சரி. அப்போ நீங்கள் நேரடியாக இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்புக்கு போட்டால் தான் நான் அனுப்பலாம். கேட்டால் தான். அதே மாதிரி டவுட்னாலும் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் எனக்கு அதில் விளக்கம் கொடுக்கலாம். அது அவளை டைப் பண்ணி கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் விடாதவங்கன்னா வாய்ஸ் மெசேஜில் விளக்கம் கொடுக்கலாம். சில வேலைகளில் நான் எடுத்த விடையை விட உங்கள்கிட்ட வேறு வழிகள் இருக்கலாம் அல்லது வேறு விடைகள் உங்களுக்கு வரலாம். சரிதானே. அப்போ கலந்துரையாடுறதுக்கு ஒரு பொருத்தமானதாக இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் 25வது வினாவுக்கு போவோம். 25 வினாவை பாருங்க. அதாவது 2 4 5 8 9 எனும் எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தையும் ஒரு முறை பயன்படுத்தி 40,000க்கும் அதிகமான ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 5 மடங்குகளாக வரும் எத்தனை எண்களை உருவாக்க முடியும். 5 மடங்காக எத்தனை எண்களை உருவாக்க முடியும் 40,000க்கு மேலே. சரிதானே. இதை பாருங்க. இப்போ நான் என்னண்டா இதில் 40,000 இத்தனை 5 இலக்கங்கள் வரும். 40,000 கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்க. 5 இலக்கங்கள் வரும். சரியான. இப்போ 5 மடங்கு என்றால் இங்கே வந்து இதில் இருக்கிற இலக்கத்தில் பாருங்க. இது 2 4 5 8 9. அது 5 மடங்குண்டா கடைசி இலக்கம் ஒன்றில் 5 முடிய வரும். கடைசியில் 5 முடியும் இல்லை பூஜ்ஜியத்தில் முடியும். இங்கே பூஜ்ஜியம் தராபடியால் கடைசியில் 5 தான் போட வரும். அப்போ கடைசியில் 5 தான் இருக்கு. எல்லாத்துக்கும் அதான் வரும். மாறாது. அதே வேளை முன்னுக்கு என்னன்னா 4,000 கூட. அப்போ முதலாவது நீங்கள் 4,000 போட 4 போடலாம். 2 வராது. 4 போடலாம் 5 போடலாம் 8 போடலாம். அப்போ இதில் 4 அப்போ போட்டிங்கன்னா மிஞ்சி இருக்கிற இலக்கம் எத்தனை இருக்குன்னா 3 இலக்கம் இருக்கு.
அப்போ மூன்று இலக்கத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், இதில் எத்தனை தடவை மாறி மாறி போடலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு இதில் அஞ்சை போடலாம், அப்புறம் இஞ்சால் அஞ்சை போடலாம், இல்லை இஞ்சால் அஞ்சை போடலாம். அடுத்த எட்டை போடலாம், இஞ்சால் எட்டை போடலாம். ரைட். அடுத்த ஒன்று வந்துட்டுன்னு சொன்னால் அடுத்த ரெண்டு சான்ஸ் இருக்கு, அடுத்ததுக்கு ஒரு சான்ஸாக இருக்கு. முழங்க நான் சொல்கிறது. இப்போ இதில் வந்து நாங்கள் எட்டை போடுறோம்னு வைப்போம். போட்டால் அங்கால பாருங்க, இதில் ஒன்பது போடலாம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு போடலாம். சரிதானே? இது ஒரு சான். அதே மாதிரி அந்த முதலாவது சான்ஸை மட்டும் எழுதி காரணம் எல்லாத்தையும் இதில் வந்து நீங்கள் ஒன்பது போடுறீங்கள், இதில் எட்டு போடுறீங்கள், அடுத்ததில் ரெண்டு போடுறீங்கள், அடுத்ததில் அஞ்சு போடுறீங்க. இந்த எட்டுக்குரிய சான்ஸை பாருங்க எத்தனை சான்ஸ் வருது. சரிதானே? அடுத்தது பாருங்க, நாலு, அது மாறாது. அடுத்ததில் வந்து நாங்கள் ரெண்டை போடுறோம், அடுத்ததில் ஒன்பதை போடுறோம், அடுத்ததில் எட்டை போடுறோம், அங்கே அஞ்சை போடுறோம். பாருங்க, எட்டுக்கு எத்தனை சான்ஸ் வருது? மூன்று வருது. ஒன்பதுக்கு எத்தனை? மூன்று. ரெண்டுக்கு வந்து மூன்று. அப்போ நாங்கள் இதை ஈஸியாக காண்றதுக்கு பாருங்க, மூன்று ஆஹ், இலக்க தொகுதிகளை வச்சு கொண்டு வருவாங்க. அப்போ ஈஸியாக காண்றதுக்கு என்ன செய்ய மாட்டோம், இதை நாங்கள் பெருக்குவோம். அதுக்குரிய சான்ஸை நாங்கள் பெருக்குவோம். எத்தனை இடைவெளி இருக்குதோ, எத்தனை இடைவெளி இருக்கோ அதால் பெருக்கி கொண்டு போவோம். அதுதானே? இப்படி போட்டு கொண்டு போகும்போது அது ரைட். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சான்ஸ் வர வேண்டாம், இந்த மூன்று இடைவெளி இருக்கு. இப்போ மூன்று, அதுலேருந்து குறைச்சி கொண்டு போவாங்க. அடுத்து ரெண்டு, அடுத்தது ஒன்று. இருக்கிறீங்கண்டா வார விட ரெண்டு, ரெண்டு ஆறு, நாங்கள் ஆறு தர உண்டு, ஆறு சான்ஸ். நாங்கள் நாலையும் அஞ்சையும் கடைசியாக போட்டு சரிதானே, இதில் எட்டை போட்டு எட்டை வச்சு கொண்டு அல்லது ஒரு மூன்று இலக்கத்தையும் வச்சு கொண்டு ஆறு சான்ஸ் உருவாக்கலாம். அடுத்தது பாருங்க, இதுக்கும் இதுக்கும் ஆறு சான்ஸ் இருக்கு. சரிதானே? ரைட். அப்போ முதலாவது இலக்கத்தை வந்து நாங்கள் ரைட், முதலாவது இலக்கமாக வந்து நாங்கள் முதல் அஞ்சை போட்டுனாங்க, சாரி, ஏன்னா எட்டை போட்டுனாங்க. எட்டை போடும்போது அவருக்கு ஆறு சான்ஸ். ரைட். அதே மாதிரி சாரி, அதில் வந்து என்னென்னா முதலாவது இலக்கமாக நாலை போடனா நாலை போடும்போது இதில் வந்து எங்களுக்கு ஆறு சான்ஸ் வருது. நாங்கள் ஆறு விதமாக அதை மாற்றி அமைக்கலாம். அடுத்தது பாருங்க, எட்டை போடைக்க முதலாவது இலக்கமாக நாங்கள் எட்டை போடைக்க அதுவும் 10,000 தானே, அதுக்கும் ஆறு சான்ஸ் வரும். சரிதானே? அதுக்கும் ஆறு சான்ஸ் இருக்கு. ரைட். அடுத்ததான் நாங்கள் என்னத்தை போட போகிறோம்? ஒன்பதை போட போகிறோம். போடும்போது அதுக்கும் எங்கள்கிட்ட ஆறு சான்ஸ் இருக்கு. 18. இப்போ ஆறு ஆறு நம்ம சொல்லி மூன்று இலக்கங்க முதல் நாலை போடலாம், எட்டை போடலாம், வேறு இலக்கம் போடலாம். இதில் பாருங்க, அஞ்சு பேர் ஆகுது உங்களுக்கு வந்தால் அஞ்சு நம்ம மடங்கு இல்லாமல் போயிடும். ரெண்டு வந்தால் 40,000 குறைவ போயிடும். அப்போ இந்த மூன்று இலக்கம் தான் வரும். அப்போ நாலை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னா ஆறு தொகுதி இலக்கங்களை உருவாக்கலாம். விரும்பினா நீங்கள் பாருங்கள், நான் இதில் செய்து காட்டுறேன்னுக்கா நாலை மட்டும். சரிதானே? ரெண்டை வச்சுக்கொண்டு ஒன்பது, எட்டு, அங்கே அஞ்சு. இதை பாருங்க, நாலு, ஒன்பது, ரெண்டு, அங்கே எட்டு, அஞ்சு. அடுத்து பாருங்க, நாலு, ரெண்டு, ஒன்பது, எட்டு, அஞ்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு, ரெண்டு, எட்டு, ஒன்பது,
அஞ்சு. ரைட். அடுத்த பாருங்க, 4, 9, 8, 2, 5. அடுத்தது 4, 9, இல்லை 8, 9, 2, 5. அடுத்த பாருங்க, 4, 8, 2, 9, 5. அடுத்தது 4, இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து எங்களுக்கு 6 சான்ஸை உருவாக்கலாம். 3, 6 வந்து 7 சான்ஸ், ஒரு இலக்கம் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. ரைட். இதில் இது 2 தரம் வந்துச்சு முதலாவது. அப்போ பார்த்தீங்கன்னா 6 சாம்சங்களுக்கு வந்து பாருங்க, 2 வந்து ரெண்டாவது இலக்கமாக 2 தரம் வரும். அதே மாதிரி 9 ரெண்டாவது இலக்கமாக 2 தரம் வரும். 8 2 தரம் வரும். அப்படி 6 சாம்சை நாங்கள் என்ன செய்யலாம்னா உருவாக்கலாம். தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி 8 முன்னாம் போட்டோம்னா 6 சான்ஸ் வரும். 9 நாங்கள் முன்னுக்கு போட்டோம்னா 6 சான்ஸ் வரும். அப்போ மொத்தம் எங்களுக்கு வரக்கூடியது வந்து 18. அப்போ நாங்கள் அதை எப்படி எழுதலாம்? 6 + 6 + 6, 18 இலக்கங்களை எங்களால் உருவாக்க முடியும். எனக்கு இது பூரணமான தெளிவாக இது உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். அது 2 2 இலக்கத்தை நாங்கள் 2 தரம் ரெண்டாவது போடலாம், 9 2 தரம் போடலாம், 8 2 தரம் போடலாம், ரெண்டாவது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவைக்கு 2 2 வாய்ப்பு கொடுத்து மொத்தமாக 3 இலக்கங்கள் இருக்கிறபடியாக 6 வாய்ப்புகள் எங்களுக்கு வேணும். சரிதானே? ரைட். ஓகே. நான் நினைக்கிறேன் இந்த காணொளியில் இது தரப்பட்டிருக்கிற விடைகள் வந்து உங்களுக்கு மிக விளக்கமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் வந்து 25ஆவதுக்கு வந்து 3வது ஆன்சர். சரிதானே? ரைட். உங்களுக்கு விளக்கம் தேவை என்று சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். இந்த வினா வினா இந்த வினா வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இணையவர்களுக்கும் அதில் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்போம்.